பிக் பாஸ்ல இந்த வாரம் ட்ரிபிள் எவிக்ஷன் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ எல்லோருக்குள்ளேயுமே எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த வாரம் சடனாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில் மிட்வீக் எவிக்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு இன்னைக்கு அனன்யாவை வெளியேற்றிருக்காங்க. இந்த ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இவங்க இதற்கு முன்னாடியே திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டது இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைனா கமல் சாராவது ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப இது சடனாக அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியுது. ஏன்னா வீட்டில் ஆட்கள் அதிகமாக இருக்காங்க, நாட்கள் கம்மியாக இருக்குது. ஸோ அனன்யாவோட மிட்வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது சடனாக பிளான் பண்ணது தான், ப்ரீ பிளான்லாம் கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குமா, அதாவது அனன்யா வெளியே போனது இல்லாமல் சனிக்கிழமை ஒரு ஆள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆள் அப்படிங்கிற டபுள் எவிக்ஷன் இருக்குமா, இல்லை எப்பவும் போல ஒரே ஒரு எவிக்ஷன் மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஒருவேளை ஒரே ஒரு எவிக்ஷன் மட்டும் வச்சா அடுத்தடுத்த வாரங்களில் ஆட்கள் வெளியே அனுப்புறது எப்படி? ஏன்னா அந்தளவுக்கு ஆட்கள் இன்னும் அதிகமாகவே இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் யூகிச்சிட்டு இருக்காங்க. போன வாரம் கமல் சார் நோ எவிக்ஷன் கார்டு காட்டினதுக்கப்புறம் இந்த வாரம் எலிமினேஷன் இல்லை, அதனால் அடுத்த வாரம் டபுளாகவும் இருக்கலாம் ட்ரிபிளாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்டு விட்டு போயிருந்தார் இல்லையா? அதை வச்சு பார்க்கும்போது அனன்யா வெளியே போகிறதோட சேர்த்து இந்த வாரம் ஒரு டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்படி டபுள் எவிக்ஷன் இருந்தால் யாரெல்லாம் போவாங்க? கண்டிப்பாக கூல் சுரேஷ் போவார். ஏன்னா அவர் ஓட்டிங்கில் ரொம்பவே லீஸ்டில் இருக்கார். இதை தாண்டி இன்னொரு ஆள் இருக்கார் இல்லையா, அது நிக்சனா, தினேஷா இல்லை விஷ்ணுவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா 3 பேத்துக்குமே ஓட்டிங் அப்படிங்கிறது ரிப்பீட்டட்லி மேலே ஏறுது கீழே இறங்குது, இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அதிகமாக தினேஷா நிக்சனா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. கடந்த சில வாரமாக நிக்சனை காப்பாற்றுறதை பார்க்கும்போது தினேஷ்க்கு விபூதி அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த காம்போ வெளியே போகும்? கூல் சுரேஷ் தினேஷா, கூல் சுரேஷ் நிக்சனா ஆர் கூல் சுரேஷ் விஷ்ணுவா? இதில் யார் போனால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.